ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பியர் ஒன் ஷாட். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். இவ்வளோ நாளாக ஊருக்கு போயிட்டேன்னா அதான் என்னால் எஃப்எஃப்லாம் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போய் எனக்கு தண்ணி ஒத்துக்காமல் கோல்டு பிடிச்சிக்கிச்சு. அதனால தான் என்னால் எஃப்எஃப்பும் எடுக்க முடியல. இப்போ கூட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் என்னால் எஃப்எஃப் கண்டினியூ பண்ணாமல் இருக்க முடியல. அதனால தான் நான் திரும்ப வந்துட்டேன். ஆர்மீஸ், வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக் தான் ஒரு குழந்தையோட வெளியில் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஒரு மால்குள்ளே தான் போகிறானா. அந்த இடத்துல அவனுக்கு வாஷ்ரூம் வேறு போகணும். ரொம்ப அர்ஜென்ட்டாக அந்த குழந்தை வேற கத்திகிட்ருக்கு. அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 8 மாதம்தான். ஸோ இப்போ ஜங்குக் இருக்கான் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குழந்தையவ பார்த்துட்ருக்கான். அப்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த அடுத்த செகண்டே ஜங்குக் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அப்படி மாறிது. அந்த குழந்த அழுதுட்ருக்கதை பார்த்துட்டு இந்த பர்சனும் வேகமாக ஓடி வந்து, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு வாஷ்ரூம் போகணும், அர்ஜென்ட்டாக வருது. ஆனால் குழந்தை வேறு அழுதுட்ருக்கான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவன் உனக்காக பண்ண கிடையாது, இதை இந்த குழந்தைக்காக பண்ணுறேன், குழந்தைய என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கிக்கிறான். நம்ம ஜங்குக் இல்லையா, அவசர அவசரமாக வாஷ்ரூம் போகிறான். போயிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இவனை நான் என் லைஃப்பில் திருப்பி பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்போ தான் சந்தோஷமாகறான். அந்த திருப்பி வரானா, ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ அந்த குழந்தைய வாங்கிக்கிறான். அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அவனை விட்டு வரமாட்டேங்குது. டேய், திருப்பி வாடா இங்கிட்டா, வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சுல, உனக்கு வர பால் கொடுக்கணும்ல, பசிக்கலையா, திருப்பி வா அப்படின்றானா. என்னை மன்னிச்சிரு, என்னால் உனக்கு இந்த கஷ்டம். ஹா, இது எனக்கு கஷ்டமா? நீ இதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கா, அதுக்கு இது பரவாயில்ல, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது அப்படின்றானா. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல ஜங்குக், நமக்கு பிரேக்கப் ஆகி 1 இயர்லாம் உனக்கு இப்படி குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அது கரெக்டாக ஜங்குக்கு ஃபோன் வருது, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்போ பேச அப்படிங்கும்போது எனக்கு புரியுது, கிளம்பு அப்படின்றானா. அப்போ போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது வீயை பார்த்து க்யூட்டாக சிரிக்குது. பக்கத்தில் குழந்தைக்கு கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறானா. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இப்போ என்ன தான் பண்ணேன், இவன்கிட்ட திருப்பி பேசணுன்னு ஆசையாக இருக்குது. ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டே இருக்கான். அந்த அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜங்குக் தான் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஜங்குக்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான், ஜங்குக், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க போகிறதில்ல, நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அப்படின்றாங்களா. அம்மா, ஏம்மா போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ் இருக்கலாம்ல அப்படின்றாங்களா. இல்லை, உனக்கே தெரியல ஜங்குக், நான் மட்டும்தான், அப்பாவும் இப்போ நம்ம கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இல்லைன்னா உன்னோட தங்கச்சி பசங்களை யார் பார்த்துப்பா சொல்லு அப்படின்றாங்களா. அது என்னவோ உண்மைதான் அம்மா, நீ வேணா இவனையும் என்கிட்ட கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, இவன் என்கிட்டயே இருக்கட்டும், நானே இவனை பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆனால் ஜங்குக், நீ எப்படி பார்த்துவ, வேலைக்கும் போகணும், இவனையும் பார்த்துக்கணும், எப்படி இது நடக்கும்? அம்மா, இல்லைம்மா, இதுக்கப்புறம் இவன் என் குழந்த, இவனை நான் தான் வளர்க்க போகிறேன். என்னோட அக்கா எனக்குன்னு விட்டு போன ஒரே ஒரு சொந்தம் இவன் மட்டும்தாம்மா, இவனை எப்படிம்மா நான் விடுவேன்? அந்த என் அம்மாவும், சரிப்பா நான் கிளம்புறேன், பார்த்துக்கோ, நீயும் பார்த்துரு, குழந்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஜங்குக் அப்படியே அவங்கள பார்த்துட்டு இப்போ அப்படியே 1 இயருக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஜங்குக் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் இருக்கான் இல்லையா, 1 இயருக்கு முன்னாடி சிட்டிக்கு வந்திருப்பான். அப்போ அழகாக ஒரு க்யூட்டான டெடிபேர் பொம்மை பெருசாக இருக்கும். அது நடந்து வந்து ஜங்குக் கிட்ட ஒரு சீட் மாதிரி கொடுக்குது. வெல்கம் ஃபார் த சியோல் சிட்டி அப்படின்ற மாதிரி. அவன் அதை பார்த்துட்டு அப்போ தான் அந்த டெடிபேரை நல்லா வாஷ் பண்ணுறான். இப்போ அந்த டெடிபேருக்கும் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட தலையை மட்டும் கழட்டுதா. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். பார்த்தா அடுத்த செகண்டே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்துட்ருக்கான். அந்த இருக்கான் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக அந்த ஷாப்புக்குள்ளே போகிறான். சீட் மாதிரி கொடுத்துருப்பான் இல்லையா, அதை நம்ம ஜங்குக் பிரித்து பார்க்குறான். பார்த்தா நியூவாக பேக்கரி ஓப்பன் பண்ணுறதுக்காக இது ஆடு. ஸோ அதனால் இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறான், அந்த பேக்கரிக்குள்ளே தான் போகிறான். போயிட்டு எனக்கு இந்த ஃப்ளேவரில் கேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவர் தான் கேட்குறான். அப்போ நம்ம இருக்கான் இல்லையா, நீங்கள் இங்கே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஸ்பெஷலாக இருக்கும், அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா, அதுவும் நானே மேக் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ அப்படியா, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இப்போ வியுமே கொடுக்குறானா. அதை நம்ம ஜங்குக்குமே சாப்பிட்டுட்டு, உங்களோட இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்காகவே நான் டெய்லி வரப்போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறானா. நம்ம ஜங்குக்கு அப்படி சொன்னது வீக்குமே பிடிச்சிடும். யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு டிஷ் செய்யும்போது
ஒருத்தர் நம்மளை பாராட்டினா நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த ஜங்குக்கும் இப்போ அப்படியே போகிறான். அந்த பேக்கரி பக்கத்தில் தான் ஜங்குக் ஸ்டே பண்ண போகிற பிளேஸும் இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக் இருக்கான் இல்லையா, அதெல்லாம் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். இப்போ ஒரு ரோட்ல அந்த பேக்கரியை பார்த்துட்டே தான் போகிறான். வந்துட்டு எல்லா கஸ்டமர்ஸ் கூடயும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க சிரிச்சு. அப்போது நிறைய கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவன் ஒர்க்குக்கும் போகிறான். நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். தென் இப்படியே அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் வரானா. வர வழியில் திருப்பி வியோட பேக்கரியை தான் பார்க்குறான். நம்ம இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே கோவமாக கத்தி கத்தி யார்ட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இவன் யார்ட்டடா இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் போகிறான். போனானே நம்ம வியுமே நார்மல் ஆகிடுறான். வெல்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. அந்த ஜங்குக்குள்ளே போனதுக்கப்புறமே எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இருங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து கொடுக்குறான். அந்த நம்ம ஜங்குக்கு அதை ரசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கானா. இதை நம்ம பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ம வீக்குள்ளே இருந்த கோவம்லாம் அப்படியே வெளியே போயிடுது. இப்போ நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் திருப்பி வந்து பில் பே பண்ணிட்டு போகலான்னு போகும்போது நம்ம இருக்கான் இல்லையா, அவன் புதுசாக ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பான் போல். அதான் இந்த மாதிரி கேக்கில் தான் வித்தியாசமான ஃப்ளேவரில். எனக்காக ஒரு நிமிஷம் இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். சொல்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதுவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ செம்மையாக இருக்குது அப்படின்றானா. அப்போது நான் அதை நாளையிலேருந்து லான்ச் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றான். அப்படியா? ஆமாம், ஆனால் அதுக்கான பெயிண்டிங் இன்னும் பண்ணவே இல்லை, ஏன்னா எனக்கு பெயிண்டிங் அவ்வளோவா வராது அப்படின்றானா. என்ன சொல்கிறீங்க, வேணும்னா நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி தரவா அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண தெரியுமா? நான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ ஜங்கு கேட்குறான், இப்போ நீங்கள் ஒரு டிஷ் செய்யறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராயிங்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவீங்க. இல்லை எனக்கு ட்ராயிங்லாம் வராது, நான் மனசுக்குள்ளேயே ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணுவேன் அப்படின்றானா. அப்படியா, சரி நான் வேணா உங்களுக்கு அதை ட்ராயிங் பண்ணி தரேன், மறுபடியும் அதை கேக்கை கொண்டு வாங்க அப்படின்றான். அப்போ ஜங்குக்கு சொல்கிறான், பேசாமல் இதை ஏன் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பண்ணியிருக்கக்கூடாது? நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், ஆனால் என்னோடய ஷாப்பில் எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வேணாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா, நான் வெளியே ஒரு போஸ்டர்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தேன்ல, அது எல்லாமே கையால் பண்ண பெயிண்டிங்ஸ். எனக்கு ஒருத்தர் முன்னாடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வேறு ஒரு ஜாப் கிடைக்கவும் அங்கே போயிட்டாங்க, இங்கே விட்டுட்டாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் சவுண்டு போட்டு கத்திட்டு கிடந்தேன் அப்படின்றானா. நீங்கள் கத்தவும் தான் நான் வந்தேன், பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது அப்படின்றானா. எது, நான் கத்தவும் நீங்கள் வந்தீங்களா? ஆமாம், நீங்கள் ஏதோ சவுண்டு போட்டுட்டு இருந்தீங்க, ஏதாவது ஆயிடுச்சோன்னு பார்க்க வந்தேன், அவ்வளோதான் அப்படின்றானா. அப்போ கேக் சாப்பிட வரலையா அப்படின்னு. அதுவும் தான் அப்படின்றானா. சரி சரி, நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எப்போ கொடுத்தாலும் நான் ஓகே தான் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு ஒர்க்லாம் இருக்காதா? அது வந்து நாளைக்கு எனக்கு லீவ் தான் அப்படின்றானா. சரி, அப்போ நாளைக்கு வாங்க. நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறானா. அவனுக்கு அவ்வளோ குஷி உள்ளுக்குள்ள. அப்பா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த பர்சன் மேலே லவ்வில் விழுந்தோம், அது மட்டும் இல்லாமல் அவர் கூட பேசவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரையும் நம்ம மேலே லவ்வில் விழ வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிட்டுருக்கானா. இப்போ நம்ம இருக்கான்ல, அவன் எட்டி பார்த்துட்டு இருக்கான் ஜங்குக்கை. அவன் மாதிரி குஷியாக ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்கானா. அதை பார்த்து வீக்கு சிரிப்பு வருது. அந்த அப்படியே நெக்ஸ்ட் டே அவன் தான். இப்போ நம்ம ஜங்குக் தான் திருப்பி கூட அதான் ட்ராயிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அந்த டிஷ்ஷையுமே செய்கிறான், செஞ்சுட்டு முன்னாடி வைக்கிறானா. அழகாக ஜங்குக் பெயிண்ட் பண்ணி கொடுக்குறான். இப்படியே இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன்லாம் நல்லா போயிட்டுருக்கு. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு வெளியெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த லவ்வுமே ஓகே ஆகிடுதா. ஆனால் திடீர்னு ஜங்குக் வீட்டிலேருந்து ஒரு தடவை ஃபோன் கால் வருது. ஜங்குக் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம், ஸோ நீ வந்து அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வியூவில் கேட்டோன்னே அப்படி ஒரு ஷாக்கு. ஜங்குக்கு சொல்கிறான், அம்மா இல்லைம்மா என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்றானா. இல்லை ஜங்குக், நீங்கள் இவளை தான் பண்ணி ஆகணும், உன் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அம்மா அதுக்காக நான் என்னம்மா பண்ண முடியும், எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும். ஆல்ரெடி நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு பையன் அப்படின்றானா. அவ்வளோதான், அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷாக்கு. அதுக்கு மேலே அவங்க அப்பாவுக்கு இருக்குது. இந்த நியூஸை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி அப்படி ஷாக்கிங்கில் உரைச்சி போய் உட்காந்துருக்காரா. அந்த வியும் ஜங்குக்கும் நம்ம ஜங்குக் வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ வந்து சொல்கிறான், நான் உங்கள் பையனை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மா அப்பாவில், இங்கே பாரு நீ பார்த்துப்பா, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஜங்குக் கல்யாணம் ஆகி அவனுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த மாதிரி மேரேஜ் ஆகி எங்களுக்குன்னு ஒரு பேர குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜங்குக்கு கடுப்பாகுது. அம்மா உங்களுக்கு குழந்தைக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்குறீங்களா,
என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்றான். அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுதா, இதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் வீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். பட் ஒரு நாள் என்ன ஆகுது, "நீ கொஞ்ச நாள் வீட்டில் இருப்பா" அப்படின்னு ஜங்குக்கும் சொல்லியிருப்பாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்டிருப்பான். ஏன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீயுமே பேக்கரியை பார்க்கணும் இல்லையா, அதனால போயிடுறான். ஜேகே திருப்பி வருவான் அப்படின்ற நம்பிக்கையில். ஸோ இதுக்கப்புறம் வீயுமே போயிடுறானா, ஜங்குக்கு வீட்டில் தான் இருக்கான். அப்போ அப்பா இருக்காங்க இல்லையா, ஜங்குக்கிட்ட பேசுகிறாங்க. "மேரேஜ் பண்ணிக்கோ ஜங்கு, எவ்வளோ நாள் தான் இப்படி இருப்ப? பாரு, உன் அக்காவுக்கும் தங்கச்சிக்கெல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு. உன் தங்கச்சிக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். ஆனால் பாரு, உன் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, நீ மட்டும்தான் மேரேஜ் பண்ணாமல் இருக்க, நீயும் பண்ணிக்கோ" அப்படின்றாங்க. "இல்லைப்பா, என்னால் முடியாது, நான் அவளை தான் லவ் பண்ணுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் வீட்டில் ஒத்துக்கவே மாட்றாங்களா, ஜேகேவை விட மாட்றாங்க. அந்த ஜேகே ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ ஜேகேவோட மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க. "இங்கே பாருவி, நான் அப்பா சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்ன மறந்துரு" அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அவ்வளோதான், இந்த நியூஸை கேட்ட அடுத்த செகண்டே வீக்கு ஒரு மாதிரி ஆகிருது. அது ஜங்குக்குள்ள, "நீ எனக்கு வேணாம்" அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அவ்வளோதான், விய உடஞ்சி போயிடுறான். "நான் யார் லைஃப்லேயும் போகாமல் நான் உண்டு, என் பேக்கரி உண்டுன்னு இருந்தான். ஆனால் நீ தானே ஜங்குக்கு என் லைஃப்பில் வந்த, நீ தானே எனக்கு ஹோப் கொடுத்த, ஆனால் நீயே இப்போ என்ன வேணான்னு சொல்லிட்ட" அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்கான். இதுக்கப்புறம் பேக்கரியுமே ஓப்பன் பண்ணுறதில்ல. 1 வீக் ஆச்சு. நிறைய பேர் மெசேஜ்லாம் பண்ணுறாங்க. வியோட ஆன்லைனில் வந்து அதான் அவனுக்கு ஒன்று பேக்கரி போட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. பட் வி எதுக்குமே ரிப்ளை பண்ணல. ஜங்குக்கிட்டேயுமே ஃபோன் கிடையாது. ஏன்னா ஜங்குக்கு வேணாம் அப்படின்னு சொன்னது ரீசன் ஜங்குக் கிடையாதுல்ல, அவங்க வீட்டில் தான் அப்படி மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஜங்குக்கோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்த பிறக்குது. அந்த குழந்தையுமே வீட்டுக்கும் கூப்பிட்டு வராங்களா. இப்போ அந்த குழந்தைக்கு 2 மாதம். ஜங்குக் அந்த குழந்தை கூட தான் இருக்கான். ஜங்குக் ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒரு கோவில் மாதிரி போகிறாங்களா. இப்போ அந்த பேபிக்கு 7 மாதம் ஆகுது. அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா கேட்குறாங்களா, "நாங்கள் காரில் கூப்பிட்டு போகிறோம்" அப்படின்னு. "இல்லைக்கா, நீயும் மாமாவும் போங்க, நான் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களும் போயிடுறாங்களா. போகிற வழியில் தான் கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அந்த காரில் தான் ஜங்குக் அப்பாவும் இருந்திருப்பார். ஸோ ஜங்குக் அக்கா, மாமா, அவங்க அப்பா 3 பேருமே இறந்துருப்பாங்க. அந்த குழந்தையுமே ஜங்குக்கிட்ட தான் இருந்திருக்கும். இப்போ அந்த குழந்தை இருக்கு இல்லையா, கத்த ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் இந்த சவுண்டால் ஜங்குக் இப்போ தான் நார்மலாகிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துட்டுருக்கு. "அக்கா, என்னால் உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் அந்த குழந்தைய பார்த்துட்டு. அதன் இப்போ வியோட பேக்கரிக்கு தான் போகிறானா. வி வந்த பேக்கரியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வெல்கம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கான். கரெக்டாக ஜங்குக்குள்ளே வரும்போது வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஜங்குக்கா ஒரு மாதிரி கோவமாக உள்ளே பார்க்குறான். அப்போது ஜங்குக்குள்ளே, "எனக்கு அந்த செரி கேக் வேணும்" அப்படின்றானா. ஆக்சுவலி நம்ம வியூ வந்து புதுசாக ஒரு கேக் ரெடி பண்ணியிருப்பான்ல, அதான் ஜங்குக்கு இங்கே போகிறதுக்கு முன்னாடி அதே கேக் தான். அதுதான் கேட்குறான். "இல்லை, அந்த கேக்கை நான் விற்கிறது கிடையாது, ஏன்னா அந்த கேக் இப்போ இல்லை, வேறு கேக் வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் வேணுமா கேளுங்க" அப்படின்றானா. "இல்லை இல்லை, எனக்கு அதுதான் வேணும், உங்களுக்கு அது செய்ய தெரியும்னு எனக்கு தெரியும், எனக்கு செஞ்சு கொடுங்க" அப்படின்னு கேட்குறான். "இல்லை சார், என்னால் அந்த கேக்கை இப்போ செய்ய முடியாது" அப்படின்றானா. "சரி, நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்" அப்படின்றான். "நீங்கள் வெயிட் பண்ணாலும் அது நான் பண்ண மாட்டேன்" அப்படின்றானா. அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்குது. இந்த வி நோட் பண்ணுறான். இந்த குழந்தை அப்படியே உன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். "நீங்கள் வந்து போய் மேரேஜ் ஆனது கூட என்கிட்ட சொல்லலை ஜேகே, உனக்கு நான் அவ்வளோ வேண்டாதவனாக போயிட்டேனா, என்னை போய் அங்கே போய் வேணான்னு சொல்லிட்டேல்ல, நீ என் மேலே வச்சுருந்த லவ் அவ்வளோதானா" அப்படின்னு யோசிச்சுட்டே கீழே கேக்கு போட்டுடுறான். இப்போ ஜங்கு தான் உள்ளே வந்து அதை எடுத்து கொடுக்கலான்னு வரானா. "இல்லை, நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கே போய் உட்காருங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஜங்குக்குமே உட்காரத்துக்காக போகிறானா. அப்போ அந்த இடத்துல மறுபடியும் குழந்தை அழ ஆரம்பிக்குது. பால் டப்பாவில் எடுத்து பால் கொடுத்துட்ருக்கானா. அப்போ கரெக்டாக வி வந்து, "இந்தாங்க, நீங்கள் ஆர்ட்ரு பண்ண கேக்" அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக் கொடுக்குறான். "நான் இதான் ஆர்ட்ரு பண்ணவே கிடையாது" அப்படின்றானா. "என்னால் இது தான் தர முடியும், சாப்பிட்டா சாப்பிடு, இல்லாட்டி கிளம்பு" அப்படின்னு வி கத்துறானா. அவங்க இருக்க எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. "என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு திடீர்னு" அப்படின்னு. அப்போ தான் ஜங்குன் சொல்கிறான். "இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அவருக்கும் எனக்கும் நிறைய பர்சனல் இருக்குது, அவர் எவனும் கோவத்தில் தான் அப்படி கத்துறாரு, மற்ற எல்லாத்துக்கிட்டேயும் அப்படிலாம் நடந்துக்க மாட்டார், என்கிட்ட மட்டும்தான் அவர் நடந்துப்பார்" அப்படின்றானா. எல்லாமே பார்க்குறாங்க. அது இப்போ அப்படியே நைட் ஆகுதா. நம்ம ஜங்குக்கு இருக்கான்ல, குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியே வரலான்னு வரான். பார்த்தா நம்ம வியுமே பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். அவனோட ட்ரெஸ்லாம் காய வச்சுட்டு இருக்கானா. அப்போது அவன் ஜங்குக்குள்ள வி அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறான். வியுமே திரும்பி பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு உள்ளே போயிடுறான்.
இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு! நான் கூப்பிடுறேன், திரும்பாம கூட போறானா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அண்ட் இப்படியே கொஞ்சம் டேஸ் போது, இதுக்கப்புறம் நம்ம இருக்கான் இல்லையா? அவனும் ஜேகே வீட்டுக்கு பக்கத்துலேயே கூடி வரான். அப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா? அவன் குழந்தைய வச்சுட்டு இதெல்லாம் வெளிய பார்த்துட்ருக்கான். இது என்னடா அதிசயம்! இங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா வந்துட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ வியுமே அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கானா, அந்த டைம்ல விக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம விழுற மாரி போறான். டக்குன்னு அந்த இடத்துல வியோட ஃப்ரெண்டு புடிக்கிறான். 2 பேரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்களா ஒருத்தர் ஒருத்தரோட கண்ண. இத நம்ம ஜேகே நோட் பண்றான். அவனுக்கு செம்ம காண்டாது. ஸோ இப்ப என்ன பண்றான், ஸ்ட்ரெயிட்டா வெளிய வந்து, "ஆமா இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு கேட்குறானா. 2 பேரும் அப்பதான் நார்மல் ஆகி நின்னுட்டுருக்காங்க. "சரி வா நம்ம உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறானா. "அப்ப என்ன கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு ஜேகே கேட்குறான். "நீ யாரு ஃபர்ஸ்ட் எனக்கு? நான் ஏன் உன்ன கூப்பிடணும்?" அப்படின்றான். "நான் உன்னோட நெய்பர்ல. அப்ப நீ என்ன கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு கேட்குறான். அப்ப அந்த குழந்தை பார்த்து கியூட்டா சிரிக்குது. ஆல்ரெடி விய பார்த்துருக்கும் இல்லையா? அதனால தெரிஞ்சுதான் பார்த்து சிரிக்குது. "பாத்தியா, என்ன விட ஒருத்தர் இங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு" அப்படின்றானா. "அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல" அப்படின்றான். அந்த குழந்தை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. விக்கும் அவாய்ட் பண்ண தோணல. ஆனா இப்பதான் நான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ குழந்தை வீட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு ஏதாவது ஆகிர போகுது, டஸ்ட் எல்லாம் மேலே விழுந்து இந்த மாதிரி சொல்றான் அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், நவரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் விலக்கி விட்டுட்டு ஜேகே உள்ள போறான். இப்போ வியோட ஃப்ரெண்டுல கிட்ட சொல்றான், "இவன் உனக்கு யாருன்னு தெரியுமா?" இவன் பாட்டுக்கு உள்ள வரான். கேட்டா நைட் பண்றான். "நீயும் உள்ள விட்டுட்ட. உனக்கு தெரியுமா என்ன?" அப்படின்னு கேட்குறான். அது வந்து நம்ம ஜேகேல ஆவலா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். என்ன சொல்ல போறான்? என்ன சொல்ல போறான்? அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல. இந்த குழந்தை இருக்கான் இல்லையா? அன்னைக்கு என் பேக்கரி வந்தான். அப்போ இவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அவ்வளோ கியூட்டா பார்த்து என்ன சிரிச்சுச்சா. அதனால அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்காக நான் ஒண்ணும் விட கிடையாது. அந்த குழந்தைக்காக தான் நான் இவன விட்டேன் அப்படின்ற மாரி சொல்றானா. "ஆ அப்படியா? சரி இந்த குழந்தைக்காக விட்டியா? அப்ப இந்த குழந்தைய வச்சே நான் உனக்கு கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த குழந்தைய பார்க்குறான். அந்த குழந்தைய ஜேகே மூஞ்ச பார்க்குதா. "பேபி, நான் உன் அப்பா. அப்போ உனக்கு அம்மா வேணும் இல்லையா? உன் அம்மாவ கரெக்ட் பண்ணிருவோமா?" அப்படின்னு இந்த குழந்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா. அந்த குழந்தை எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாமலே அதுவும் சிரிச்சிட்டு இருக்கு. பார்க்குறான். இவங்க 2 பேரும் ஒரே மாரி தான் இருக்காங்க. பண்றதும் ஒரே மாரி தான் இருக்கு. அப்போ ஒரு வேளை இவன் அந்த குழந்தையோட அப்பாவா கூட இருக்கலாம். ஆனா ஏன் இவன் அம்மா கூட இல்லாம இவன் மட்டும் தனியா இருக்கான்? அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்கான். அப்போ இப்போ வியோட ஃப்ரெண்டுக்கு கால் வருது அவங்க வீட்லேருந்து. "நான் கிளம்புறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனும் கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஜேகே மட்டும் தான் வீட்ல இருக்கானா. "எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "சரி இதோ உடனே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு ஜேகே வந்துடுறான். நீயும் ஜேகே வந்தான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா, அந்த டைம்ல ஜேகே கேட்குறான். "ஆமா, நீ ஏன் திடீர்னு இங்க வந்திருக்க? உனக்கு தான் என்ன பிடிக்காதே! அதுவும் என் வீட்டு பக்கத்துலயே வந்திருக்க" அப்படின்னு கேட்குறான். "அது வந்து பேக்கரிக்கு பக்கத்துலயே இதான் இருக்கு. அதனால தான் நான் இந்த இடத்த வாங்கிட்டேன்" அப்படின்றான். "ஓ! அப்ப நீ வாடகைக்கு இருக்கலையா? இந்த பிளேஸே வாங்கிட்டியா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, நான் வாங்கிட்டேன். இனிமே இந்த பிளேஸ் என்னோடது" அப்படின்ற மாரி சொல்றானா. "ஓ! சரிதான். ஆமா, போதும். நீ வேலைய பார்க்குறியா? இங்க வந்ததுலேருந்து நொய் நொய்ன்னு பேசிட்டே தான் இருக்க. வேலைய பார்க்க மாட்ற. சரி, நான் வேலை பார்த்தா நீ எனக்கு என்ன குடுப்ப?" "ஆ, நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் குடுக்க முடியாது. உனக்கு டின்னர் வேணா வாங்கி தரேன்" அப்படின்றானா. "எனக்கு டின்னர்லாம் வேணாம். அன்னைக்கு நான் இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி நீ ஒரு கேக் செஞ்சல்ல, நான் அத டிராயிங் பண்ணுனேன். எனக்கு அதே கேக் செஞ்சு தருவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். "அதெல்லாம் செஞ்சு தர முடியாது" அப்படின்றானா. "ஏய் ஏன் இப்படி பண்ற? நீ போய் உன் ஒய்ஃப் கிட்ட கேட்டுக்கோ. செஞ்சு தருவாங்க நல்லா" அப்படின்னு சொல்றான். "எது? எனக்கு ஒய்ஃபா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, இவன் உன் குழந்தை தானே. அப்ப இந்த குழந்தைக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. வி வாய மூடுறியா? இவன் என் குழந்தை தான். இல்லன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனா, இவன நான் என் குழந்தை மாரி நான் பார்த்துட்டுருக்கேன். இவனோட அம்மா, அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. இவன் அம்மா, அப்பா யாருன்னுனாவது உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறான். "யாரு?" அப்படின்னு "என் அக்கா தான். உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொன்னேனே, அவங்களோட குழந்தை தான். அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என் அப்பாவோட சேர்த்து" அப்படின்றானா. அவ்வளோதான். வீக்கு ஒரு மாரி இருக்கு. "என்ன ஜேகே சொல்ற?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, நான் அன்னைக்கு போனேன். எங்க அப்பா என்ன வீட்லயே பூட்டி வச்சுட்டாரு. வெளியவே வரக்கூடாதுன்னு. அதுவும் மெயினா உன்ன மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா என்ன அப்படியே வச்சிருக்கவும், நான் ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டேனா, அதுக்கப்புறம் தான் டோர் ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் தென் கோவிலுக்கும் கூட்டு போனாங்க. அப்ப இவனுக்கு 7 மந்த்து தான். இவனோட நல்ல நேரமா, இல்ல என்னோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. நான் இவன கூட்டிட்டு வந்துட்டேன். என் அக்கா, மாமா அப்புறம் என் அப்பாவ மிஸ் பண்ணிட்டேன். 3 பேரும் அந்த கார் ஆக்சிடென்ட்ல" அப்படின்றானா.
அப்படியே ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. இதை பார்த்துட்டு ஜேகே என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு டைமாவது உன்னை வந்து பார்த்துருக்கணும், என்னால் ஏன் வர முடியலன்னா நீ பண்ண மெசேஜஸ் அப்படி. ஏது நான் மெசேஜ் பண்ணனா? ஆமாம், நீ தான் மெசேஜ் பண்ண, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஜேகே அவங்க அப்பா பண்ண மெசேஜை இன்ன வரைக்கும் டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கான். ஸோ அதை தான் எடுத்து காமிக்கிறான். ஹே நீ நினைக்கிற மாதிரி இந்த மெசேஜ்லாம் நான் பண்ண கிடையாது அப்படின்றான். என்ன சொல்கிற ஜேகே? ஒன்று சொல்ல போனால் என் ஃபோனே என்கிட்ட கிடையாது, என் அப்பா தான் வச்சுருந்தாரு. அந்த நீங்கள் அப்பா இறக்கும்போதே அந்த ஃபோனும் அவங்களோட சேர்ந்து போயிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்கிறது நியூ அப்படின்னு சொல்கிறானா? அப்போது அந்த மெசேஜ்லாம் நீ பண்ணல, உங்கள் அப்பா தான் பண்ணாங்கன்னு சொல்ல வரியா? ஆமாம் புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். நிறைய பேர் என் லைஃப்பில் வரலாம் போகலாம், ஆனால் அந்த நிறைய பேரும் நீ ஆகிட முடியாது ஜேகே சொன்ன அடுத்த செகண்டே ஓடி போய் அந்த குட்டி குழந்தைய தூக்குறான். தூக்கிட்டு ஐயோ நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன்மா, இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் பேரா கிம்ஜியோன் அப்படின்றானா? எது? ஆமாம், என் மாமா இருக்காங்க இல்லையா, அவங்க நேம் கிம்மில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃபேமிலி வந்து ஜோன் தானா, அது ரெண்டையும் சேர்த்து இவனுக்கு கிம் ஜோன் வச்சுட்டாங்க அப்படின்றானா? அது சரி, அப்படி பார்த்தா உன்னோட நேமு ஜோன் ஜங்குக், என்னோட நேமு கிம் தையான். அப்போ நம்ம நேமில் இருக்க பாதி பாதி கிம் ஜோன். இவன் இனிமேல் நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிறான். இப்போ அந்த குழந்தையும் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அப்படியே தூக்கத்துலேருந்து முடிச்சு பார்க்குதா இப்போ அந்த குழந்தை இல்லை அம்மா அப்படின்னு கூப்பிடுது. அவ்வளோதான், ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. இவன் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசியிருக்கானா என்ன அப்படின்னு கேட்குறானா? ஜேகே ஷாக்கில் இருக்கான். நீ ஏன்டா இப்படி உறைஞ்சி போயிருக்க? அது வந்து அப்படின்றானா? என்ன? நான் தான் இவன்கிட்ட சொன்னேன், அங்கே பார்த்தியா அப்பா இருக்கேன், நான் அப்பா, உனக்கு அம்மா வேணும் இல்லையா, அங்கே பாரு அப்படின்னு ஒன்றை தான் காமிச்சேன். ஆனால் எப்படின்னு தெரில, இவன் ஒன்றை அம்மான்னு கூப்பிட்டுட்ருக்கான். இவங்க சொல்ல சொல்ல திருப்பி அந்த குழந்தையும் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்கா. பார்க்க க்யூட்டாக இருக்குது அந்த குழந்தை இப்படி பண்ணுறது. இப்போ நம்ம அந்த குழந்தைய ஹக் பண்ணிட்டே, ஜேகே உனக்கு தெரியுமா, நம்ம திருப்பி சேரவே மாட்டோம்னு நினச்சேன், நீ என்கிட்ட வரமாட்டேன்னு நினச்சேன், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு நினச்சேன், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிட்டோன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி என்கிட்ட வந்து இந்த குழந்த மூலமாக நீ என்கிட்ட வருவான்னு நினச்சி கூட நான் பார்க்கல தெரியுமா அப்படின்றானா? அது என்னவோ உண்மைதான் ஜியோன் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கானா? ஐயோ நீ அந்த குழந்தைய கொஞ்சிறது என்ன கொஞ்சிற மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்றான். உன்னை கொஞ்சணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். ஏன் பண்ண மாட்டியா? இங்கே பாரு ஜியோன், உன் அப்பாவுக்கு ரொம்பவே கொழுப்பு. ஆமாம் கிம், உங்கள் அம்மாக்கும் தான். பார்த்தியா என்ன கொஞ்சிறதா நினச்சிட்டு உன்னை கொஞ்சிட்டு இருக்கா. ஏன் என்னை ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் என்ன என்ற 2 இன்ச் குறைஞ்சிருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். ஜேகே தான் சொல்கிறான். ஐயோ நம்ம 3 பேர் பேசிகிட்டே பார்த்தியா இன்னும் எதையுமே எடுத்து வைக்கல அப்படின்றான். சரி விடு, சண்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் நம்ம பேக்கரியிலே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா? பேக்கரியில் எதுக்கு, நீ ஏன் கூட வா, அங்கே வந்து நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணு அப்படின்றான். அதெல்லாம் நான் மாட்டேன்ப்பா, உன் கூடலாம் என்னால் தூங்க முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்றானா? ஐயோ நீ அந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கியா? கண்டிப்பாக நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்ல பையன், அது உனக்கே தெரியும்ல அப்படின்றானா? ஆமாம்மா, நீ ரொம்ப நல்ல பையன்தான், ஃபஸ்ட்டு கிளம்பு, நான் அங்கே பேக்கரியிலே போய் தூங்கிக்கிறேன். ஜேகே எதுவுமே பேசல, வியோட கையை பிடிச்சிட்ருக்கான். விக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகே நான் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் எதுவுமே அப்படியே பண்ண மாட்டேன், நீ தான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தையும் ஜேகேவை சேர்த்து ஹக் பண்ணுறானா? அந்த குழந்தெல்லாம் கையையும் காலையும் ஆட்டிகிட்டு இருக்கான். அந்த ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, நீ என்ன ஹக் பண்ணுறேன்னு நம்ம பேபியும் சேர்த்து டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க பாரு அவனை அப்படின்றான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துக்கிறானா? அந்த நம்ம இருக்கான் இல்லையா, ஜேகேவை பேக் சைடில் வந்து ஹக் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஜேகே வீட்டுக்கு தான் நம்ம வீயுமே போகிறான். இப்போ குழந்தைய மறுபடியும் நல்லா தூங்க வச்சுட்டாங்க. அந்த வியும் ஜேகேவும் தான் 2 பேரும் பெட்டில் உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்களா? அப்போ ஜேகே எனக்கு செம்மையாக தூக்கம் வருது அப்படின்றான். சரி நான் பாட்டு பாடிட்டா அப்படின்னு கேட்குறான். பாட்டெல்லாம் ஒன்றும் வேணாம், ஜேகே என்னை ஹக் பண்ணிக்கிறியா, நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு, நிம்மதியாக இன்றைக்கி எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, அதான் நீ என்னை ஹக் பண்ணிட்டா நான் ஹாப்பியாக தூங்குவா அப்படின்றானா? ஐயோ ஒன்றும் பண்ணாமல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஹக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டில் பாதியிலேயே நம்ம கிம் ஜோன் ஆள ஆரம்பிச்சிடறான். இந்த டைம் நம்ம தான் எழுந்து பார்த்துக்கிறான். ஐயோ நீ எதுக்கு இப்படி அழுகுற, நீ அழுதா உனக்கு தான் த்ரோட் பெயின் வரும், அழக்கூடாது சரியா, அம்மா இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இந்த டைமில் அவன் எந்திரிப்பான்னு. ஸோ அதான் எழுந்திருப்பான். அது குழந்தை சவுண்டு கேட்டால் டக்குன்னு எந்திரிக்கிற ஆள். எனக்கு டக்குன்னு தூக்கவும் அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கான். அப்பா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு,
என்னை பார்த்துக்க யாராவது இருக்க மாட்டாங்களான்னு. ஆனால் என் குழந்தையும் சேர்த்து பார்த்துக்க எனக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கான். ஜேகே லைட்டாக முழிச்சிருக்கிறத பார்த்துட்டான். விக்கு தோணுது இவ்வளோ நாள் நைட் அவன் தூங்காமல் இருந்திருப்பான்ல, இப்போ அவன் நிம்மதியாக தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவளையும் தடவி தடவி கொடுத்து தூங்க வச்சிட்ருக்கான். அந்த அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதா. இப்போ நம்ம தான் குழந்தைய தூக்கிட்டு ஜேகே சீக்கிரம் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி கத்துறான். அதை எதுக்கு இப்படி டக்குன்னு கத்திட்டு இருக்க, இன்னைக்கு பேக்கரியில் என்ன அதெல்லாம் இல்லை, நீ வந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்றானா. ஆனால் எனக்கு டைம் ஆச்சு ஆஃபீஸ்க்கு. இல்லை இன்னைக்கு நீ லீவ் போட போகிற, அது மட்டும் இல்லாமல் குழந்தைய நான் தூக்கிட்டு முன்னாடி போகிறேன், சீக்கிரம் ஒழுங்கு மரியாதையே குளிச்சுட்டு கிளம்பிட்டு வா. தம்பி இன்னும் குளிக்கலைல்ல, அவனை நான் எப்போவோ ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் போய் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். ஸோ ஜங்குக்கும் போய் குளிக்கலான்னு போகிறானா. அண்ட் தென் குழந்தைய தூக்கிட்டு இப்போ பேக்கரிக்கு போகிறான். பேக்கரியில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்ம வீக்கும் அசிஸ்டன்ட் நிறைய பேர் இருப்பாங்களா கேக் ரெடி பண்ணுறதுக்கு. அதெல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவர் திடீர்னு ஒரு குழந்தையோட வந்து நிற்கிறாரு அப்படின்ற ஷாக்கில், காய்ஸ் இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலான கேக் ரெடி பண்ண போகிறேன், அதை நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. ஏன்னா அதை பாதியிலே விட்டுருப்பான் இல்லையா, இப்போ சொல்லவும் அவங்களுக்கு குஷியாகிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம குழந்தை மறுபடியும் நல்லா தூங்கிடுதா டயர்டில். ஸோ அவ்வளோதான், குழந்தை தூங்க வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா கேட்கலாம். அதை ரெடி பண்ணி முடிச்சிடுறான். கரெக்டாக ஜங்குக்கும் பேக்கரிக்குள்ளே வரான். ஜங்குக்கு அந்த ஸ்மெல் அப்படி வருது. ஹே, இதை நான் ஆசைப்பட்டு கேட்ட கேக் தானே, என்ன ஸ்மெல் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே வரான். வந்து பார்த்தா நம்ம தான் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த ஸ்வீட்டை கொடுக்குறானா. அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காட்ருக்கு. அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கா. ஸோ அதை கொடுத்துட்ருக்கான். அப்போ நம்ம ஜங்குக்குள்ள எனக்கு அப்படின்றானா. உனக்கு இல்லாமல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் ஊட்டி விடுறான். இல்லை ஜேகே பார்த்து சொல்கிறான், ஜேகே நீ பேசாமல் ஏன் கூட இருக்கக்கூடாது, நீ ஒர்க் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது, என் கூட இருந்தினா நானும் குழந்தைய பார்த்த மாதிரி இருக்கும், உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம 3 பேரும் ஒன்றா இங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்றான். ஆனால் எனக்கு இதை மேக் பண்ணுறதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றானா. நான் அவனை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போ ஓகே தான், நான் இன்றைக்கி போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவா அப்படின்றான். அதுக்குள்ளாவா? இல்லை எனக்கு இன்னும் இந்த மந்த்துக்கான சேலரி போடல, ஸோ சேலரி போட்டதுக்கப்புறம் நின்றுறேன் ஓகேவா அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு இருக்கானே, அவன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கானே. ஸோ நம்ம வியோட ஷாப்பை ஆன்லைன்லலாம் பப்ளிஷ் பண்ணுறான். அந்த கேக்கும் இருக்குது இல்லையா, ஸ்பெஷல் கேக்கு, அதையுமே நம்ம ஜேகே தான் ட்ராயிங் பண்ணி அவன் பிக்கை வந்து எடுத்து அதை அனுப்புகிறான். அது என்ன, அந்த குழந்தை அதான் நம்ம கிம்ஜோன் இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட்ற மாதிரி அந்த பிக்கில் வரைஞ்சி வச்சுருக்கான். இதனால இது குழந்தைக்கே கொடுக்கலாமா, அப்போ நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. வீக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜேகேவி அப்புறம் அந்த குழந்தை 3 பேருமே தான் அந்த கடையில் இருக்காங்களா. அப்போது நிறைய பேர் அந்த குழந்தைக்கு ஃபேன் ஆகிடுறாங்க. அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்களா. அப்போது ஜங்கு ஃபேஸ் ஒரு மாதிரி மாற்று, குழந்தை கூட யாரும் ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுதா. இதை புரிஞ்சுட்டு, இல்லை குழந்தைய இப்போதைக்கு ஃபோட்டோலாம் எடுக்க வேணாம், அவன் குழந்தை, ஸோ இப்போதைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. சரி குழந்தை கூட தானே பிடிக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் கூட பிடிக்கலாம் இல்லையா, உங்களோட ஃபேன்ஸ் தாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இதனால் ஜேகேக்கு மறுபடியும் ஜெலஸ் ஆகுது. நம்ம இதையும் பார்க்குறான். போதும் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் முடியாது, நீங்கள் இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. அதுக்கப்புறம் ஜங்குக்குள்ளே எது இன்னொரு நாள் வந்து எடுக்கணுமா, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிலர் ஜங்குக்கு தள்ளி விட்டு அவங்க போகிறாங்களா. இதனால் ஜங்குக்கு கோவம் வருது. எவ்வளோ கொழுப்பு இவளுங்களுக்கு, இதோ ஒரு பையன் அழகாக இருக்கக்கூடாது, பின்னாடியே வந்துடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்ருக்கான். இப்போ குழந்தை கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ குழந்தை அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து தூக்குறான். நம்ம ஜேகேல திரும்பிக்கிறான், குழந்தை குடிக்க மாட்டான். இப்போ நம்ம தான், இங்கே பாரு ஜேகே, நீ ஏன் அப்படி பண்ணுற, என் மேலே இருக்க கோவத்தை குழந்தை மேலே காட்டாத, தயவு செஞ்சு குழந்தை என்கிட்ட கொடு அப்படின்றானா. ஆனால் குழந்தை அழுகிறதுக்கு காரணமே நீ தானே, இங்கே பாரு இங்கே க்ரௌடாக இருக்கு, அதனால குழந்தைக்கு பிடிக்கல, நான் மேலே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றான். ஹேய் ஜங்குக், ஒழுங்காக கடையை நீ பார்த்துக்கோ, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறான். இவனுக்கு இருந்தாலும் ரொம்பவே கொழுப்பு தான், என்ன கடையை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறான் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கான். அந்த நிறையாவே செய்யலாதான். இப்போ அப்படி நைட் ஆகுது, குழந்தையுமே தூங்கிடுறான். இப்போ நம்ம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கானா. ஜங்குக்குள்ள டக்குன்னு வந்து பெட்டில் படுத்து பியோட ஹிப்பில் கையை வச்சு அவன் டிஷர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குறானா. எப்படி நடிச்சிட்ருக்கான் தூங்குற மாதிரி. இப்போ நம்ம ஜங்குக்குள்ள கரெக்டாக செஸ்ட்டு கிட்ட வரும்போது டக்குன்னு கண்ணை முழிச்சிடுறானா. என்ன பண்ணுற ஜங்குக் அப்படின்றான்.
ஒன்றும் இல்லை, இன்னைக்கு என் ஆளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டானா, அதான் அவனுக்கு வேர்த்திருக்குமே துடைக்கலான்னு வந்தேன். எப்படி கையை வச்சு இப்படி தடவுறது உங்களுக்கு வேர்க்கிறத துடைக்கிறதா? அட இதுக்கு மேலே பேசாத. நானும் ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம டேக் குட் பி எ ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.